பழனிக்கு போகணும்னு நினச்சது ஒரு குத்தமா? அது என்ன விஷயம் இந்த வ்ளாக்ல பார்க்கலாம். ஹாய் காய்ஸ்! பழனிக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நாங்கள் வந்து நைட்டே 1:00 கிளம்பிட்டோம். அப்போ தான் அங்கே ஒரு 6:00 இல்லை 7:00 வந்து ரீச் ஆகிட்டு எந்த க்ரௌடும் இல்லாமல் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு அந்த முருகர் எது தெரியுதா மலை தெரியுதான்னு தெரில, எனக்கு நேரில் நல்லா தெரிஞ்சிச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப முருகரை பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு கமெண்டில் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அது என்ன விஷயம் அப்படின்னா மொபைல் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கீழே கொடுத்துட்டு போகிற மாதிரி இதாகிடுச்சு. ஸோ மேலே எங்களால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ ஃபைனலி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 8:00 கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு அப்படியே பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பழனிக்கு வந்துட்டு பஞ்சாமிர்தம் வாங்காமல் எப்படி? ஸோ அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த கோயிலில் நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து யூடியூப்ல அந்த மாதிரி வேறு இதில் எடுத்து நான் டச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் பழனிக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு யோசிச்சா நீங்கள் எல்லாருமே எங்கே போவீங்க அப்படின்னா கொடைக்கானல் தான். ஸோ நாங்களும் கொடைக்கானல் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்டு கிளம்ப 9:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு சரி கொடைக்கானல் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். அங்கே வியூஸ்லாம் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நேச்சர் அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எப்போதும் நம்ம இங்கே இருந்துட்டு அங்கே போகிறதுக்கு. ஸோ எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலி கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். எனக்கு எப்போவுமே சில் கிளைமேட் தான் பிடிக்கும். ஸோ கொடைக்கானல், ஊட்டி, கோயம்புத்தூர், கேரளா அந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக போனேன். லாஸ்ட்டாக நான் வந்து என்னோடய ஐவி ஸ்கூல் காலேஜில் போனது தான். ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ போகிறேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விசிட் பண்ண இடம் வந்து ஃபால்ஸு. அப்புறம் அங்கே பார்த்துட்டு ஒரு வியூ பார்த்தோம். அதுவும் நல்லா செமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து போட்டிங் போகலான்னு பிளானு. நல்லா போட்டிங் போய்ட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அங்கே கொடைக்கானல். ஸோ அதனால் பாதி இடத்துக்கு எங்களால் போக முடியல. ஸோ அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் vlog. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.